ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் பாப்பா உங்களுக்கு ஹாய் சொல்கிறா பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து திருப்பதி vlog பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் திருப்பதியில் தான் இருக்கேன். இது வந்து டே 2 vlog தான் வந்து இப்போ நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹோட்டலில் தான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முடிஞ்சால் இதோட டீட்டெயிலாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் நம்மளோட திருப்பதி vlog வந்து பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த vlogகும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எங்கள் மேக்னா பாப்பா மாதிரி 1 இயர்க்குள்ளே இருக்க பேபி வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக போய் 2 ஹவர்ஸில் சீக்கிரமாக தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் பெருமாளை. அது எப்படி 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வருவீங்க? ஃப்ரீ தரிசனம்னா 23 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் இப்படி தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட நேம் வந்துட்டு, இந்த ஹோட்டல் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்துட்டு நம்ம சென்னை போகிற ரூட்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கீழ் திருப்பதி வந்துட்டிங்கன்னா ரிட்டன் வந்து நீங்கள் சென்னை போகிற ரூட்டில் வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சென்னைக்கு வந்துடலாம். இப்போ வந்து நாங்கள் கார் பார்க்கிங் தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு விசேஷமான கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த கோவிலுக்கு தான் வந்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கீழே கார் பார்க்கிங் வரும்போது தான் இந்த பார்ட்டி ஹால் பார்த்தேன். இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி பார்ட்டி ஹால் கூட இருக்குது. திருப்பதியில் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு நல்லா பெருசாகவே இருக்குது இந்த பார்ட்டி ஹால். அதுவும் இல்லாமல் இங்கே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ரூம் சர்வீஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ரூமும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதை வந்து நான் திருப்பதி ஃபஸ்ட்டு vlogல வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்துலேயே இது மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது, ஹோட்டலோட கார் பார்க்கிங். அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போக போகிறோம். அது என்ன கோவில் அப்படின்னா, இங்கே வந்துட்டு பெருமாளோட அண்ணனோட கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா பெருமாள் தான் இருக்கார். என்ன கோவில் அப்படின்னா, கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்து இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். அந்த கோவில் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, ரேணிகுண்டா ஸ்டேஷன் பேக் சைடில் தான் வந்து இருக்குது. நாங்கள் இருக்க ஹோட்டல்லேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இருந்தது. நாங்கள் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பெரிய ஷாப்பும் வந்து இருந்தது. பீஸா ஹட்லேருந்து, கேஎஃப்சிலேருந்து, மெக்டோனல்ட்ஸ், அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு பேண்ட்லூன்ஸ், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பிராண்டுமே வந்து அங்கே இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு டிமார்ட் இருந்தது அந்த இடத்துல. கரெக்டாக அந்த இடம் என்ன இடம்னு எனக்கு தெரியல. நான் பார்த்ததெல்லாம் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரோடும் வந்து நல்லா இருந்தது, டிராஃபிக்லாம் இல்லை. இது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாட்டர்டேனால இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு கோவில் திறந்தே தான் வச்சுருப்பாங்களாம். அதனால் நம்ம எப்போ வேணுமோ போய் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து ரொம்ப கிட்ட தான் அந்த கோவில். ரேணிகுண்டா ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடில் தான். அங்கே தான் வந்து கோவிலோட கார் பார்க்கிங்கும் இருக்குது. நம்ம அங்கே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு 100லேருந்து 150 மீட்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் கோவிலுக்கு. போகும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி மார்க்கெட்குள்ளே வந்து போகிற மாதிரி தான் இருந்தது. அங்கேருந்து க்ராஸ் பண்ணி போனோன்னா வந்துட்டு ரேணிகுண்டா ஸ்டேஷன். இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே பிரிட்ஜுக்கு மேலே வந்துட்டு ரேணிகுண்டா ஸ்டேஷன் தான். அந்த பிரிட்ஜுக்கு கீழே அப்படியே போய் நேராக வந்து கோவில் பார்க்கிங்க்கு வந்து போயிடலாம். பக்கத்தில் தான் இருந்தது. இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, திருப்பதிக்கு வர எல்லாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கோவிலையும் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. சரி நம்மளும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டு மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. மேல் திருப்பதியில் ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. கீழே வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போக போகிறோம். அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இன்னொரு கோவில் இருந்தது, அங்கேயும் போயிட்டு தான் நாங்கள் போனோம். அதையும் வந்துட்டு இந்த vlogல ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஜீப்பில் வந்துட்டு உங்களுக்கு மலை மேலே ஏறுறதுக்கு பிடிக்குமா? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 2 தடவை வந்து போயிருக்கேன் திருப்பதி மலை மேலே ஏறி.
உங்களுக்கும் வந்துட்டு ஜீப் ரைட் பிடிக்கும்னா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு வந்துட்டு ஜீப் ரைட் பிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. நம்ம இப்போ வந்து பேக் சைடில் இருக்கோம். பேக் சைட்லேருந்து போகும்போது ரைட் சைடில் இது மாதிரி வந்துட்டு ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருந்தது. இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பழமையான கோவில் தான் போல். சரி, இந்த கோவிலை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ என் ஹஸ்பண்டும் அவங்க தம்பி வந்து போயிட்டுருக்காங்க. பாப்பாவை வந்து அவங்க தான் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்துட்டு நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அந்த கோவில் போயிட்டு நாங்கள் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த கோவிலும் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே இருந்த லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப சூப்பராக இருந்தார். பார்க்குறதுக்கு கண்ணே பத்தாது, 2 கண் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்தார். இப்போ வந்துட்டு இந்த கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். கோவிந்தராஜ் பெருமாள் கோவிலுக்கு. லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது. வேறு வழியாக வந்தால் ஃப்ரண்ட்டில் இருக்க பெரிய கோபுரம் வழியாக வந்துட்டு வரலாம் போல். எங்களுக்கு தெரியல. இதான் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்த கோவிலுக்கு. ஆனால் வந்துட்டு நாங்கள் கூகுள் மேப்பில் போடும்போது எங்களுக்கு இந்த ரூட் தான் காமிச்சிது. அதனால நாங்கள் வந்துட்டு பேக் சைடில் போய் கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து வந்துட்டோம். கோபுரம் பாருங்கள், ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய கோபுரம், ரொம்பவே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த கோபுரம் வழியாக நம்ம வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக போச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்துட்டு பேக் சைடில் கார் நிறுத்தினதுனால இப்படியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம அந்த பக்கமாக வரலாம், அது வந்து நமக்கு தெரியலல்ல, நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே தான் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் இருக்குது. அந்த ரோட் சைட் கடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கோவில் கடைங்கெல்லாம், அதெல்லாம் வந்து அங்கே தான் இருக்குது. இந்த கோவிலில் வந்துட்டு மெயினாக ஃபோன் வந்து அலௌடே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஃபோனு, அதுக்கப்புறம் செப்பல் இதெல்லாமே வந்து வெளியில் டோக்கன் போட்டு நீங்கள் கொடுத்துட்டு போயிடணும். ஃபோன்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஃபோன் வந்து அலோவ் பண்ணாததுனால நம்ம வெளியிலே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து போடுறதுக்காக நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய கோபுரம் இருந்தது, பின்னாடி வந்து கோவில்கிட்ட வந்து சின்ன கோபுரம் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே போய் நம்ம ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு டோக்கன் போட்டு நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இதுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து பைசா பே பண்ணணுன்னு கிடையாது. ஃப்ரீயாக வந்துட்டு ஷூ, அதுக்கப்புறம் ஃபோன் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். ஆல்ரெடி திருப்பதி vlog பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் என் பொண்ணு என்னெல்லாம் சேட்டை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சமத்தாக தான் இருந்தான் எங்கள் பாப்பா. அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல பெருசாக. அவளை வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த கோவில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு சூப்பரான இடத்துல போய் லஞ்சு சாப்பிட போகிறோம். அது என்னடா அது ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறனே அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பதியில் நம்ம சென்னை ஹோட்டல், திருப்பதியில் சென்னை ஹோட்டலா அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக திருப்பதியில் சென்னை ஹோட்டல் தான். பெரம்பூர் ஸ்ரீனிவாசா ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இங்கே PS4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. சரி, நம்மளும் அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கும் அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். இந்த கோவிலில் வந்துட்டு மெயினாக இருக்கிறவர் வந்துட்டு கோவிந்தராஜ் பெருமாள் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே பார்த்தசாரதி பெருமாளும் இருந்தார். பார்த்தசாரதி பெருமாள் போர்டு பார்த்தோன்னே நான் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பார்த்தா அவர் வந்துட்டு உட்கார்ந்துட்டுருக்காரு. நம்ம சென்னையில் இருக்க ட்ரிப்ளிகேன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நின்றுட்டுருப்பார். இங்கே வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு நாங்கள் சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். சரி, கொஞ்சம் எதாவது வாங்கலாம், திங்ஸ் எல்லாம், வளையல்லாம் இருந்தது, நிறைய பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற தேவையான பொருள்லாம் நிறைய இருந்தது. இந்த மாதிரி சாமி படம், கயிறுங்க, இதெல்லாம் வந்து இருந்தது. சரி, நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்துட்டு வளையல்லாம் நிறைய பார்த்தேன், ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு கண்ணாடி வளையல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு நான் வாங்கலை. ஏன்னு பார்த்தா எல்லாமே மேலே வந்துட்டு நிறைய ஜிகினாலாம் போட்டு இருந்தது. பாப்பாவுக்கு வந்து கீறிடுமே, அவளுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கண்ணாடி வளையல் எதுவுமே வந்து வாங்கலை. பாப்பாவுக்கும் வந்துட்டு வாங்கலை. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு விநாயகர் ஒன்று வாங்கினேன், திருஷ்டி விநாயகர். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன்.
நாங்கள் வந்துட்டு உள்ளே போய் சாமிலாம் பார்த்துட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளேயே வந்துட்டு சுட சுட வந்து தயிர் சாதம் கொடுத்தாங்க. சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பிரசாதம் வந்து தயிர் சாதம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுவே வந்துட்டு நாங்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்டோம் 2-3 தடவை. நாங்கள் இன்னும் 3 பேர் வந்து லஞ்சே சாப்பிடல. நான் சொன்ன மாதிரி நாங்கள் போயிட்டு PS4 தான் வந்து சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக அங்கே வந்துட்டு நான் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நிறைய வந்துட்டு வளையல் கடைங்க தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பாப்பாவுக்கு போடுற மாதிரி நிறைய குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த லைனில் வந்துட்டு 2 பக்கமே வந்து கடைங்க இருக்குது அந்த பெரிய கோபுரம் கிட்ட. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு மழை வர மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம சீக்கிரமாக வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கோம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துடுச்சு. அவள் வந்துட்டு நைட்டு சரியாகவே தூங்கலை. அவள் எப்பயுமே நைட் சரியாக தூங்க மாட்டா தான். நேற்று ரொம்பவே வந்து தூங்காததுனால அவளுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவள் தூங்கி வலிஞ்சிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த அச்சு வந்து வாங்கினேன் பொட்டு வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய இது மாதிரி லைட்டு வச்ச பெருமாள் படம்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எப்போவுமே வந்துட்டு கோவில் வாசலில் இருக்க கடைங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். எனக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மணி வளையல் இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது இந்த கோவில் வாசலில் வந்து வாங்கணும், இந்த கோவில் போகும்போது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு மெமரி வந்து க்ரியேட் பண்ணோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த விநாயகர் தான் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு வாசலில் வந்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி விநாயகர் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய சாமி படம் வச்சுருந்தாங்க. மரப்பாச்சி பொம்மை கூட இருந்தது. நான் கேட்டேன். அந்த 2 சின்ன பொம்மையே பார்த்திங்கன்னா 400 என்னமோ சொன்னான் அந்த பையன். அதனால் எனக்கு வேணாம்ப்பா, நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போது வந்துட்டு நான் வாங்கியிருக்க அந்த திருஷ்டி விநாயகரை தான் வந்து அந்த பையன் பேப்பரில் வந்து எனக்கு பேக் பண்ணி கொடுக்க போகிறான். நான் கவர் கேட்டேன். இல்லை அங்கே வந்துட்டு கவர்லாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் வந்து பேக் பண்ணி கொடுக்குறான். இங்கே வந்துட்டு சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நான் அதெல்லாம் வாங்கலை, வீட்டில் ஆல்ரெடி இருக்கிறதுனால. இந்த 2 மரப்பாச்சி பொம்மை குட்டி பொம்மை தான் கேட்டேன். இதுவுமே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து வாங்கலை. நம்ம வந்து சென்னையிலே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை. இந்த பெருமாள் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வரவங்கலாம் கூட இங்கே வந்துட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்காங்களாம். அதனால தான் வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்களாம். அதனால வந்துட்டு சரி நம்மளும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எனக்கு இந்த கோவில் வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. பெருமாள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக படுத்துட்டு இருந்தார். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி குட்டி குட்டி சொப்பு சாமான்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்கி யூஸ் இல்லை. பாப்பா கொஞ்சம் வந்து பெருசானோனே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். குக்கர்லாம் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மழை வர மாதிரி இருந்ததுனால நான் வந்துட்டு ரொம்ப வந்து வீடியோஸ்லாம் எடுக்கலை. கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன். அதெல்லாம் வந்து அப்படியே ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. கோவில் வாசலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துட்டு பித்தளை பொருளும் வந்து வச்சுருந்தாங்க. விளக்கு, சொம்பு, சுவாமிங்க எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. விளக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடையில் வந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் எதுவும் வாங்கலை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கினேன் எங்கள் அம்மாக்காக. அதனால் வந்துட்டு இந்த கடைக்கு வந்து போயிருந்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மரப்பொருள்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன பொருள்லாம் நிறையா வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு குட்டி தொட்டில் வந்து இருந்தது. அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தொட்டில் தான் அது. இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டில் கிருஷ்ணர் போட்டு தாளாட்டுற மாதிரி தொட்டில்லாம் வந்து மரத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கூடை, அதுக்கப்புறம் அயன் பொருள்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சரி நம்ம கிளம்பலாம், பசிக்குது, சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாந்தினி ட்ரெஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி பாப்பாவுக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போல்லாம் வேணாம், பாப்பா நிற்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டோம். திருப்பி ரிட்டன் நாங்கள் வந்து பேக் சைடு வழியாக தான் போகிறோம் கார் பார்க்கிங்க்கு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் வந்து இந்த கடை இருந்தது. இந்த ஸ்நாக்ஸ் கடையை பார்த்தோன்னே இந்த கலரை பார்த்தோன்னே ரொம்ப டெம்ப்டிங் ஆகிடுச்சு. சரி அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு 2 ஜிலேபி 2 அந்த ரோல் பண்ண ஏதோ ஒன்று, அது பேர் எனக்கு தெரியல,
அது வந்துட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் மிக்சர் இது மாதிரிலாம் வந்து வாங்கினாங்க. ஆனால் அந்த ஆரஞ்சு கலரில் ரோல் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தோசையை சுருட்டி வச்ச மாதிரி, அது வந்துட்டு செம்ம ஸ்வீட்டு. உள்ளே வந்து அதுக்குள்ளேயும் ஏதோ ஃபில்லிங் மாதிரி வச்சுருந்தாங்க. சாப்பிடவே முடியல. ஒன்று வந்து ஒருத்தரால் சாப்பிடவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருந்துச்சு. அந்த ஜிலேபி ஓகே தான், அது வந்து சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொறிச்சிட்டே வந்து நாங்கள் இப்போ வந்து கார் பார்க்கிங் தான் வந்து போக போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம PS4 வந்து சந்திக்கலாம் வாங்க. PS4 ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இது வந்துட்டு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் இது. பெரம்பூர் ஸ்ரீனிவாசா, பெரம்பூரில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸ்ரீனிவாசா ஹோட்டல். அந்த ஹோட்டல் தான் வந்து இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசுனா ரொம்ப ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பெரிய ஹோட்டல் அது. சைடில் பார்க்கிங்கும் வந்து பெருசாக இருக்குது. நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் கார் நிறுத்திக்கலாம், சைட்லேயும் வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல். வெஜிடேரியன் பிரியர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு பெரிய ஆல்பம் மாதிரி இருக்குது அந்த மெனு கார்டே. நான் வந்துட்டு வழக்கமாக என்ன சாப்பிட முடியுமோ அதான் வந்து வாங்கி சாப்பிட்டேன். நான் வந்து ரொம்ப வெஜ்ஜு பிரியர்லாம் கிடையாது. அதனால் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு வெஜ் மீல் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட தம்பி வந்துட்டு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினான். அது வந்து ஸ்பெஷல் பிரியாணி அங்கே, அதனால் அது வந்து வாங்கினா. நான் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா இது மாதிரி கோங்குரா சட்னி வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய், கோங்குரா சட்னி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொடியெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஊறுகாய் பார்த்திங்கன்னா எலுமிச்சை ஊறுகாய் தான், ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க போல், அதனால் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய மீல்ஸ் வந்து இப்போ வந்துடுச்சு. மீல்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு பெரிய அப்பளம் வச்சு நார்மல் மீல்ஸ் தான். இது கூட வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வெஜ் பிரியாணி, சப்பாத்தி இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கர்டு பார்த்திங்கன்னா ஹேட்ஸன் கர்டும் வந்து கொடுத்துருந்தாங்க, மோரும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவோட ஸ்பெஷலே வந்து பருப்பு பொடியும் நெய்யும் தானே, அதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. எண்ணெய் நெய்யை வந்து ஹீட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. மற்றபடி டேஸ்ட்லாம் வேறு லெவல். நம்ம வந்து திருப்பதியில் போயிட்டு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு PS4 தான் சாப்பிட்ணும். யாரை கேட்டாலும் வந்துட்டு PS4ன்றாங்க. PS4னால் என்னடா இது, ஏதோ கேமிங் கடையா அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது பெரம்பூர் ஸ்ரீனிவாசான்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து PS4 ஹோட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து லொக்கேஷன் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட தம்பிக்கு பார்த்திங்கன்னா அந்த வெஜ் பிரியாணி வந்துடுச்சு. இதில் வந்து மஷ்ரூம், பன்னீர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கேஷ்யூலாம் வந்து போட்டிருந்தாங்க, அதுதான் வந்து அவன் எடுத்து காமிக்கிறான். நான் வந்துட்டு நார்மல் வெஜ் மீல் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரைஸ் வந்துட்டு பெரிய கப்பில் கொடுக்குற மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கப்புக்குள்ளே நிறைய பாத்திரம் தான் இருக்குது, அந்த சில்வர் பாத்திரம். ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸும் அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீமும் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் வந்து இளநீர் பாயாசம். அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து 2 வாங்கிட்டாங்க. அவங்க தம்பிக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒன்று வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெளியில் இது மாதிரி மெனுலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இதை பார்த்துட்டு போய் அங்கே வந்து வாங்கி சாப்பிட்லாம். இது வந்துட்டு ஏதோ பன்னீர் பிரியாணியாக, அதில் பார்த்திங்கன்னா எக்கு மாதிரியே இருக்குது. வெஜ்ஜில் வந்துட்டு எக்கு பண்ணி வந்து கொடுக்குறாங்க போல். அப்படியே முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் பிரியாணியில், அதே மாதிரி இருந்தது. இப்போ அங்கே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்னைக்கு கிளம்ப வேண்டியதான். நல்லா வந்து இருட்டிட்டு வந்து மழை பெய்ய போகுது. எங்கள் ஹோட்டலோட வியூ பார்த்திங்கன்னா அந்த மழை நல்லா பெருசாக தெரியுது பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. கிளைமேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். கீழே வந்துட்டு நாங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு 1 ஹவரில் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். அதனால் வந்துட்டு நம்ம வந்து இங்கே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லேயே வந்து நிறுத்திட்டோம். எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு போனதுனால எனக்கு வந்து ரிட்டன் வந்து கிளம்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இப்போ பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு நேராக சென்னைக்கு தான் வரப்போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு திருப்பதி ஃபஸ்ட் vlog பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி பேபி இருந்தால் எப்படி ஃப்ரீயாக வந்து போயிட்டு 2 ஹவர்ஸில் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.